அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, இன்றைக்கி எங்கள் எல்லாருக்கும் மிகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை தான் இந்த ரிஸ்குடைய கவலை. நாங்கள் ஒவ்வொருத்தரும் நினச்சி கொண்டிருக்கிறோம், என் புத்தியால், என் திறமையால், என் பிஸ்னஸால், என் முயற்சியால் இன்றைக்கி எங்களோட பொருளாதார நிலைமைகள், வாழ்வாதார நிலைமைகள் எல்லாம் சீராக இருக்குது என்று நினச்சி கொண்டு இருக்கிறோம். ஹஸ்ரத் இமாம் சுஃபியான் சௌரி ரஹிமஹுல்லா அவங்க சொல்கிறாங்க, லவ்கான ரிஸ்கு பில் ஆக்கல், ஒரு மனிதனுடைய புத்தியை கொண்டு, திறமையை கொண்டு, அவனோட முயற்சியை கொண்டு இந்த ரிஸ்க் இருந்திருந்தால், லமாத்தத்தில் ஹயவானாத்து ஜவான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும், அது மனிதர்களாக இருக்கலாம், கால்நடைகளாக இருக்கலாம், பறவைனங்களாக இருக்கலாம், அத்தனையும் பசியால் பட்டினியால் செத்து போய் இருக்கும் என்பதாக ஹஜ்ரத் சுஃபியான் சௌரி ரஹிமஹுல்லா அவங்க சொல்கிறாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ரிஸ்க் இருக்குது ரெண்டு வகைப்படும். முதலாவது சொல்கிறாங்க, ஃபஸௌஃப யஅதீக் வலவ் அலா துஅஃபிக், அந்த ரிஸ்க்கை தேடுறதுல நீங்கள் பலவீனமானவராக இருக்கிறீங்க, சக்தி இல்லாதவராக இருக்கிறீங்க என்றாலும் அந்த ரிஸ்க் உங்களே வந்து சேர்ந்தே தீரும். ரெண்டாவது சொல்கிறாங்க, லை யஅதீக் இல்லா பிஸஅயிக், உங்களோட முயற்சி, உங்களோட தேடல், உங்களோட தேட்டம் இல்லாமல் அந்த ரிஸ்க் ஒரு நாளும் உங்களே வந்து சேரவே சேராது என்பதாகும். இந்த ரெண்டுலேயுமாக சிறந்தது என்ன தெரியுமா? நீங்கள் பலவீனமானவராக இருக்கிறீங்க, சக்தி இல்லாதவராக இருக்கிறீங்க, அந்த நிலைமையிலேயும் உங்களே வந்து சேரக்கூடிய ரிஸ்க் இருக்குதே, அதுதான் சிறந்த ரிஸ்க் என்பதாக ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, எங்களுக்கு முடிவு செய்யப்பட்ட ரிஸ்க் இருக்குது, இது படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வோட கையில் இருக்குது. அதனால் நினையாத புறத்தால் அந்த ரிஸ்கை அடைந்து கொள்ளக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை மாக்கி அருள்வானாக. ஷுக்ரன் லக்கும்.